ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்ப நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும், மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயங்களை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதுர்த்தியமாக இருப்பாங்க, சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க, சுய மரியாதையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, ஆத்மார்த்தமான பணிகளை செய்வாங்க, மிகவும் நம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க, தன்னை நம்பி வந்தவங்களுக்காக எதையும் செய்ய துணிச்சலாக நிற்பாங்க, எந்த ஒரு பொருளையும் உபயோககரமாக மாற்றும் திறமை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும், யாரையும் மன ரீதியாக பார்ப்பாங்க, கொடுக்கும் மனப்பான்மை இவங்கக்கிட்ட அதிகப்படியாக இருக்குங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க, யாரையும் உதாசனப்படுத்த மாட்டாங்க, குடும்பத்தார் மீது இவங்களுக்கு அதிக அன்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சு கொண்டே தான் இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் சரி தெளிவுபடுத்துவதிலும் சரி இவரை விட சிறந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு. அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருப்பாங்க. அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்கள் அவர்களுடையதாகிவிடும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெரிதும் மிகவும் கடினமும் மேலும் மேலும் அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கப்படுவார்கள். அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க. ஆனாலும் கூட நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடம் இருந்து எந்த ரகசியத்தையும் மறைத்து வைப்பது உங்களுக்கு கடினமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடுங்க. மேலும் தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையில் சிந்தனைகளிலும் சரி அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா அது அரிதாகவே இருக்கக்கூடுங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆழ்மன எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் விரும்புவாங்க, தேவையற்றதை பேச விரும்ப மாட்டாங்க. அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை விருப்பாங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினாங்கன்னா அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசுவாங்க அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி எப்பொழுதுமே விசாரிப்பாங்க. மேலும் ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவாங்க. தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில சமயத்தில் தோல்வியும் அடைவாங்க. மேலும் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியை கண்டுபிடிக்க உறுதி உடைவாங்க. எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க. அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவம் திறன் உள்ளது. புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புவாங்க. அவர்களின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் தாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழிலில், அதாவது தொழில் ஸ்தானம் வலுவாக உள்ளது.
அர்த்தாஷ்டம சனி மற்றும் அர்த்தாஷ்டம ராகுவை குரு பார்த்து புனிதப்படுவதால் உடல் நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணி செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நல்லபடியாக நடக்கும். செல்வ நிலை உயரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அமையும். பார்க்கும் குருவை பலப்படுத்துவதன் மூலமாக நற்பலன்கள் பெறக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி தான் இந்த புதன். அவர் 8ல் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் பிறக்கும். எதிர்காலத்தை சீராக்கி கொள்ள புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறும் வாய்ப்பு கிடைக்கும். குடும்பம் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. மேலும் சுப செய்திகள் அதிகமாக வரும் நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரமாக அமைய போகுதுங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியுங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எடுத்த முயற்சி கைகூடி வரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்திணைவார்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து பார்க்குறாரு. அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதிவதால் நல்ல பலன் இல்லம் தேடி வரப்போகுது. அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு சில காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடும் என்றாலும் கூட கடைசி நேரத்தில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்குங்க. அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். அதனால் பார்த்துக்கோங்க. மேலும் திடீர் இடமாற்றங்கள் அதிலிருந்து உத்தியோக மாற்றங்கள் வரக்கூடும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கடைசி நேரத்தில் கைகூடி வரும். அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலுமே கூடுதலான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவி மற்றும் சம்பள உயர்வு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களுக்கு நல்ல தகவல் இல்லம் தேடி வரும். திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நல்ல மக்கட்பேறு விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. தலைக்கு வந்த பிரச்சனைகள் தலைப்பாகையோடு சென்று விடுங்க. மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய யோகமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். இன்னும் சிலருக்கு வெளியூர் ஒப்பந்தம் பணி முடிந்து ஊருக்கு திரும்புவீங்க. குடும்பத்தினர் உங்கள் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவன் மனைவி உறவில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதர வகையில் லாபம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மறுமணம் செய்து கொள்ள வழக்குகளில் வெற்றி கிடைக்குங்க. தொழில் மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் நடந்தாலுமே அவற்றினால் நன்மையே கிடைக்கும். அரசாங்க உதவிகள் தடையே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இன்னும் சிலருக்கு கூட்டு குடும்பத்திலிருந்து விலகி தனி கொடுத்தனம் செல்வார்கள். இன்னும் சிலருக்கு கொடுக்கல் வாங்குதலில் அனைத்து விஷயத்துலையுமே சீராக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மனசஞ்சலத்தில் இருந்து விடுபட விநாயகர தினமும் 21 முறை வலம் வாங்க. சனிக்கிழமை அன்று அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வீட்டில் பயன்படாத பழைய பேட்டரி, துணிகள், கடிகாரம், செருப்புகள் ஆகியவற்றை நீக்கிவிடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த விஷயங்கள் அனைத்தும் காற்றோடு கரைந்து விடுங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம விருச்சிக ராசி அன்பு நேயர்களுக்கு
உங்களுக்கு இந்த ஆடி மாதமானது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.